चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு சங்கல்பத்தின் மீதும் கவனம் செலுத்த வேண்டும். எந்த ஒரு எண்ணம் எழும்போதும் அது சரியானதா அல்லது இல்லையா என்பதை சோதனை செய்யுங்கள். இவ்வளவு கவனம் எண்ணத்தின் மீது இருந்தால் சொல்லும் சரியானதாக இருக்கும், செயலும் சரியானதாக இருக்கும். எண்ணம் மற்றும் சமயம் ஆகிய இரண்டும் சங்கமயுகத்தின் முக்கியமான பொக்கிஷங்களாகும். இவற்றின் மூலமாக மிகுதியாக வருமானம் செய்ய முடியும். ஸ்தூல செல்வத்தை நன்கு சிந்தித்து ஒரு பைசா கூட விரயம் ஆக்கக்கூடாது என்று கவனத்துடன் உபயோகப்படுத்துவதைப் போல இந்த சங்கமயுகத்தின் எண்ணம் மற்றும் சமயம் ஆகிய இரண்டும் வீண் ஆகக்கூடாது என்பதில் கவனம் செலுத்துங்கள். சங்கல்பம் சக்திசாலியாக இருந்தால் இந்த எண்ணத்தின் ஆதாரத்தில் சத்தியுகத்தின் உலகம் உங்களுக்கு கிடைக்கும். மாறாக சங்கல்பம் பலவீனமாக இருந்தால் உங்களுக்கு திரேதாயுகத்தின் உலகம்தான் கிடைக்கும். முழு கல்பத்திலேயே இந்த கஜானாக்கள் வேறு ஒருபோதும் கிடைக்காது. ஆகவே மிகவும் சிரமப்பட்டு இந்த ஒரு நேரத்தில் மட்டுமே கிடைக்கும் இவற்றிற்கு எவ்வளவு மதிப்பளிக்க வேண்டும். ஆகவே இப்பொழுது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்துவிட வேண்டும். பிற்பாடு ஏற்கனவே செய்யப்பட்ட ஒன்றை தான் பார்க்க முடியும். எதையும் அப்போது செய்ய முடியாது, இப்போதுதான் செய்ய முடியும். அதற்கு இப்போது மிக குறுகிய அவகாசமே இருக்கின்றது. மிகுந்த காலம் கழிந்துவிட்டது, இப்போது மிக குறைவான காலமே எஞ்சி இருக்கின்றது என்று நீங்கள் மற்றவர்களுக்கு கூறுகிறீர்கள். ஆனால் அவ்வாறு நீங்கள் உணர்கிறீர்களா? மிக குறுகிய காலமே உள்ளது, ஆனால் செய்ய வேண்டியது அதிகம். இன்றைக்கு பிறகு இந்த பலகீனமான விஷயங்கள் இருக்காது என்கிற திட எண்ணம் செய்ய வேண்டும். இந்த சன்ஸ்காரம் மீண்டும் என்னிடத்தில் தோன்றிவிடக் கூடாது. இந்த எண்ணம், வீண் எண்ணம் மீண்டும் தோன்றுவதற்கு ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன். எப்போது இத்தகைய திடமான உறுதி எடுக்கிறீர்களோ அப்போதுதான் பிரத்யக்ஷமான பலன் கிடைக்கும். இப்போது காலம் மாறி வருகிறது, ஆகவே நீங்களும் மாற வேண்டும். இப்போது கவனக்குறைவான புருஷார்த்தம் செய்வதற்கான காலம் கடந்துவிட்டது. தீவிரமான புருஷார்த்தம் செய்ய வேண்டிய நேரத்தில் ஒருவர் மெத்தனமான புருஷார்த்தம் செய்தால் இதை என்னவென்று சொல்வது? ஆகவே இப்போது சுய உணர்வுக்கு வாருங்கள். அடிக்கடி மூர்ச்சை அடையாதீர்கள். இந்த சஞ்சீவினி மூலிகையை சதா உடன் வைத்திருந்து சதா சுய உணர்வுடன் இருங்கள். செய்துவிடுவோம், இது நடந்துவிடும், பின்னர் பார்ப்போம் என்கிற வார்த்தைகள் இப்போது வெளிவரவே கூடாது. இந்த வார்த்தைகளை நெடுங்காலமாக கேட்டு வந்தோம். இப்போதே செய்து காட்டுகிறோம் பாபா என்பதையே பாப்தாதா கேட்க விரும்புகின்றார்கள். உங்களுடைய நடத்தையில் அலௌகீகத்தை கொண்டு வாருங்கள். அப்போது நடத்தையின் ஈர்ப்பு லௌகீக உறவினர்களை தானாகவே கவர்ந்து ஈர்க்கும். உறவினர்களிடத்தில் பேச்சு எடுப்படாது, நடத்தைதான் ஈர்க்க வல்லதாகும். இப்போது நீங்கள் வெகு விரைவாக முன்னேற வேண்டும். அனைவரின் முன்னிலையிலும் நீங்கள் ஒரு முன் உதாரணமாக திகழுமாறு நீங்கள் மாறி காட்ட வேண்டும். இப்போது ஒரு வினாடியை கூட வீணாக்கக்கூடாது. இவ்வாறு நீங்கள் சோதனை செய்ய முடியும். இப்போது மிக குறுகிய காலமே இருக்கின்றது. காலமும் எல்லையற்ற வைராகிய விருத்தியை உருவாக்குகிறது. ஆனால் காலத்திற்கு முன்னதாக எவர் தன் சுய முயற்சியினால் வைராக்கியத்தை அடைகிறாரோ அவருக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கின்றது. யார் தாமாகவே வைராக்கியம் கொள்ள முடியவில்லையோ அவருக்கு காலம் உதவி செய்யும். ஆனால் அதன் பலன் அவருக்கு கிடைக்காது, காலத்திற்கே கிடைக்கும். எவ்வளவு முறை பாப்தாதாவை சந்தித்திருக்கிறீர்கள்? இந்த பிறப்புரிமை பலமுறை கிடைத்துள்ளது என்கிற நினைவு இருக்கிறதா? இது எவ்வளவு மகத்தான உரிமை! மற்றவர்கள் மிகுந்த பிரயத்தனம் செய்தாலும் கிடைக்காதது, அது இப்போது உங்களுக்கு சகஜமாக பிராப்தியாக கிடைத்து வருகிறது. இத்தகைய அனுபவம் ஏற்படுகிறதா?
இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது? புருஷார்த்தம் என்ன செய்திருக்கிறோம்? இந்த இரண்டையும் உணர்கிறீர்களா? காலம் குறைவாக இருக்கிறது. மிகுந்த புருஷார்த்தம் செய்ய வேண்டியுள்ளது. சில மாணவர்கள் இறுதி நேரத்தில் வந்து பரீட்சை எழுத வேண்டும் என்றால் அந்த குறைந்த நேரத்தில் எவ்வளவு தீவிர முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. காலம் விரைந்து செல்கிறது. அதற்கேற்ப புருஷார்த்தம் நடைபெறுகிறதா? எப்போது என்கிற சொல்லை நீக்க வேண்டும். தீவிர புருஷார்த்தி எப்போது என்பதற்கு பதிலாக இப்போதே என்று கூறுவார். இப்போது முதலே செய்வேன் என்பார். இந்த சங்கமயுகத்தின் ஒரு வினாடி கூட எவ்வளவு மகத்தானது! ஒரு வினாடி வீணானால் எவ்வளவு சம்பாத்தியம் வியர்த்தமாகிவிடுகிறது. முழு கல்பத்திற்கான அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்கு இந்த குறுகிய காலமே இருக்கின்றது. ஒரு வினாடி பன்மடங்கு சம்பாத்தியத்தை அளிக்க வல்லது. அந்த ஒரு வினாடி பல்லாயிரம் மடங்கு நஷ்டத்தை ஏற்படுத்த வல்லதும் ஆகும். இவ்வாறு காலத்தின் மகத்துவத்தை உணர்ந்து அடியெடுத்து வைப்பதை விரைவுபடுத்துங்கள். பிரச்சனைகள் உருவாகி வரத்தான் செய்யும். பிரச்சனைகளை மாற்ற வல்லதாக உங்களுடைய ஸ்திதி சக்தி மிக்கதாக இருக்க வேண்டும். பரிஸ்திதியின் ஆதாரத்தில் உங்களுடைய ஸ்திதி அமையக்கூடாது. ஸ்திதி பரிஸ்திதியை மாற்றக்கூடியது. ஏனென்றால் சர்வசக்திவானான தந்தையின் குழந்தைகள் நீங்கள். ஆகவே ஈஸ்வரிய சக்தி பரிஸ்திதியை மாற்ற முடியாதா என்ன? படைப்பவரின் குழந்தைகள் படைப்பை மாற்ற முடியாதா என்ன? படைப்பு அதிக சக்தியுடையதா அல்லது படைப்பவர் அதிக சக்தியுடையவரா? படைப்பவரின் குழந்தைகள் எவ்வாறு படைப்புக்கு அடிமையாக முடியும்? அதிகாரி ஆக வேண்டுமா அல்லது அடிமையாக வேண்டுமா? எவ்வளவு அதிகாரத்தை அடைகிறீர்களோ அவ்வளவு பரிஸ்திதியும் மாறிவிடும். மாறாக அதை பின்தொடர்ந்து வந்தால் அது மேலும் உங்களை எதிர்கொள்ளும். பரிஸ்திதியின் பின்னால் செல்வது ஒருவர் தன் நிழலை தன் கையாலேயே பிடிக்க முயற்சிப்பது போலாகும். அந்த நிழல் மேலும் விலகி போய்கொண்டே இருக்கும். ஆகவே இவ்வாறு செய்வதை விட்டுவிடுங்கள். வாயுமண்டலத்தை மாற்றுவது மிக எளிது. ஒரு சிறிய அகர்பத்தி அல்லது நறுமணப் பொருள் கூட வாயுமண்டலத்தை மாற்றுகிறது. ஆகவே ஞானத்தின் சக்தியினால் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். உலகினர் என்ன பேசினாலும் எந்த விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இல்லையோ அதை கேட்டும் கேட்காதவாறு இருக்க வேண்டும். உடல் அங்கு இருக்கலாம், ஆனால் மனம் அங்கே இருக்கக்கூடாது. உடல் ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அது அங்கு இல்லாத உணர்வு ஏற்படுகிறது. இத்தகைய அனுபவம் பலமுறை ஏற்படுகின்றன. உடல் மூலமாக மற்றவருடன் இருக்க வேண்டியிருக்கலாம், ஆனால் மனதின் மூலமாக அங்கு இருக்க வேண்டியதில்லை. இதற்காக சிறிது கவனம் செலுத்தினாலே போதும். தைரியத்துடன் அடியெடுத்து வைக்காவிட்டால் நாம் அடைய வேண்டிய இடம் மிக உயரத்தில் இருப்பதை உணர்வீர்கள். அடியெடுத்து வைத்துவிட்டால் லிஃப்டில் செல்வதைப் போல உடனடியாக அங்கு சென்றடைந்து விடுவீர்கள். தைரியம் கொண்டால் செங்குத்தான சிகரமும் ஒரு லிஃப்ட் போல ஆகிவிடும். ஆகவே தைரியம் என்கின்ற அடியெடுத்து வையுங்கள். உலகத்தின் நியமங்களை தியாகம் செய்யுங்கள். தைரியம் இருந்தால் போதும். ஒவ்வொருவருக்கொருவர் உதவி செய்வதும் பெரிய லிஃப்ட் ஆகும். பிரச்சனைகள் வரவே செய்யும், ஆனால் உங்களுடைய ஸ்திதி சக்திசாலியானதாக இருக்க வேண்டும். அப்போது சூழ்நிலைக்கு ஏற்ப அதற்கான வழியும் உங்களுக்கு தெரிய வரும். சமயத்திற்கு ஏற்ற யுக்தி தெரியவில்லை எனில் உங்களுடைய யோக பலம் குறைவாக இருக்கிறது என்று உணருங்கள். பாபா நினைவு நிலையாக இருந்தால் உதவியும் கிடைக்கும். யதார்த்தமான புருஷார்த்தியிடம் இத்தகைய சக்தி இருக்கும். அதிகமாக சிந்திக்க வேண்டியதும் இல்லை. அநேகரிடத்தில் உங்களுக்கு பற்று இருந்தால் மாயையின் அக்னியும் உங்களை பீடிக்கும். ஆகவே பற்று இருக்கவே கூடாது. கடமையை நிறைவேற்ற வேண்டும், ஆனால் அதில் பற்று இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக திகழுமாறு நீங்கள் சக்தியுடன் விளங்குங்கள். சக்தியுடன் இருக்கக்கூடியவர் பரீட்சையில் வெற்றி பெறுவார். ஆகவே பரீட்சை எழுத முன் உதாரணமாகி காட்டுங்கள். இவர் எவ்வளவு மாறிவிட்டார் என்று பார்ப்பவர்கள் வியக்க வேண்டும். அவ்வளவு சேவை நிறைந்தவராக ஆக வேண்டும். இதை பார்ப்பவர்களும் ஊக்கம் அடைவார்கள். ஆரம்பத்தில் வந்த சக்திகள் எவ்வளவு சகோதரிகளை உருவாக்கினார்கள். சக்திகளான நீங்கள் இப்போது உலகத்தையே மாற்ற வேண்டும். இவ்வளவு முன்னேற வேண்டும். சக்திகளான நாம் உலகத்தையே மாற்றி காட்டுவோம் என்கின்ற பாடலும் இருக்கிறது அல்லவா? இந்த உலகத்தை யார் மாற்ற இயலும்? எவர் முதலில் தாமே மாறுகிறாரோ? சக்திகள் புலியின் மீது சவாரி செய்வதாக சித்தரித்துள்ளனர். எத்தகைய புலி?
மாயை எப்போது புலி போல எதிர்கொள்ள வருகிறதோ அதை உங்களுக்கு அடிமையாக்கி உங்களுடைய வாகனமாக்க வேண்டும். அதாவது அதனுடைய சக்தியை அழித்து விட வேண்டும். புலியின் மீது சவாரி செய்வதாக காட்டப்பட்டிருக்கும் சக்திகள் நீங்கள்தான் அல்லவா? அது உங்கள் அனைவரின் சித்திரமாகும். அத்தகைய சக்திகள் ஒருபோதும் மாயையினால் அச்சமடைய மாட்டார்கள். மாறாக மாயை இவர்களை கண்டு அச்சமடைகிறது. இத்தகைய மாயாஜீத் ஆகிவிட்டீர்கள் அல்லவா? சக்தி இல்லையேல் பந்தனங்கள் துண்டிக்கப்படவே முடியாது. ஒரே ஒரு தந்தை, வேறு எவரும் எனக்கு இல்லை என்பதே நினைவின் சக்தியாகும். இத்தகைய சௌபாக்கியம் கோடியில் ஒரு சிலருக்கே கிடைக்கிறது. அந்த அளவு பத்மாபதம் பாக்கியசாலிகளாக நீங்கள் உங்களை கருதுகிறீர்களா? சக்தி தளம் மிகுந்த அதிசயங்களை உருவாக்க வல்லது. இவ்வாறு எலும்புருக சேவை செய்பவர்களுக்கு தந்தையும் உதவி செய்கிறார். அன்புடையவரின் மீது தந்தையின் அன்புடையவராக விளங்குகிறார். அத்தகைய குழந்தைகளே தந்தையின் முன்னிலையில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எவ்வளவு தொலைவில் இருப்பினும் பாப் தாதாவின் இதயத்திற்கு மிக அருகாமையில் இருக்கிறார்கள். உங்களுடைய முகத்தை சதா முகமலர்ச்சியுடன் இருக்க செய்வதே மிகச்சிறந்த அன்பளிப்பாகும். எந்த ஒரு குழப்பமும் காணப்படக்கூடாது. பூர்ண சந்திரன் எவ்வளவு அழகாக இருக்கிறது, இவ்வாறே உங்களுடைய முகமும் சதா முகமலர்ச்சியுடன் திகழட்டும். மற்றவர்களும் தங்களுடைய உருவத்தை காணும்படியாக உங்களுடைய முகம் பிரகாசமாக இருக்க வேண்டும். முகம் ஒரு நிலை கண்ணாடியாகி விட வேண்டும். அதில் அநேக ஆத்மாக்களுக்கு அவர்களுடைய முகம் தெரிய வேண்டும். இப்போது பத்மாபதம் பாக்கியசாலி ஆக வேண்டும், மகாதானியாக ஆக வேண்டும். கருணை இதயமுடைய தந்தையின் குழந்தைகள் சகல ஆத்மாக்களின் மீதும் கருணை காட்ட வேண்டும். இந்த கருணை என்கிற பாவனையின் மூலமாக எத்தகைய ஆத்மாவையும் மாற்ற முடியும். எந்த அளவு கருணை உள்ளத்துடன் இருந்து வந்தோம், எத்தனை ஆத்மாக்களின் மீது கருணை காட்டினோம் என்பதை நாள் முழுவதும் சோதனை செய்து வர வேண்டும். மற்றவர்களுக்கு சுகம் அளிக்கும் போது உங்களுடைய சுகமும் அதிகரிக்கிறது. அளிப்பது என்றால் அடைவதாகும். மற்றவர்களுக்கு சுகம் அளிப்பதால் நீங்களும் சுகஸ்வரூபம் ஆகிவிடுகிறீர்கள். எந்த ஒரு தடையும் வராது. தானம் செய்வதால் சக்தி கிடைக்கிறது. குருடருக்கு பார்வை அளிப்பது எவ்வளவு ஒரு மகத்தான காரியம். அஞ்ஞானியான குருடர்களுக்கு ஞான நேத்திரத்தை அளிப்பதே உங்கள் அனைவரின் கடமையாகும். மற்றும் உங்களுடைய ஸ்திதி சதா நிலையானதாக இருக்கட்டும். இந்த அச்சல்கர் கோவில் குழந்தைகளான உங்களுடைய உறுதியின் நினைவு சின்னமாகும். பாப்தாதா எப்படி சதா ஏக்ரஸ்திதியில் இருந்து வருகிறாரோ அவ்வாறே குழந்தைகளும் ஏக்ரஸ்திதியில் இருந்து வர வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।